உனக்கு கேக்குதா? ஸ்கிரீன் கேக்குதா? வந்துருச்சுங்க உஸ்தாத். ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு போகும்போது விலவரப்படாதா? சரிங்க உஸ்தாத். ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا لنا பிழை. முதலாவதே பிழை. إن முதலாவதே பிழை. ஏன் إن பண்ணலையா? வை. إن الإنسان لفي خسر. முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. வீட்ல ஏன் பிராக்டிஸ் பண்ணல? உஸ்தாத் பண்ணுங்க உஸ்தாத். பண்ணா அப்படியா 3-4 முறை ரிப்பீட் பண்ணி தான் ஓதுற? அப்படியா? இன்னாலி லீ இன்னாலி இன்னாலின்னு தான் ஓதணும். அப்படியா? அதான் வீட்ல பிராக்டிஸ் பண்ண அழகு. அப்படியா பிராக்டிஸ் பண்ற? إن الإنسان لفي خسر. பிழை. إن الإنسان لفي خسر. பிழை. பிழை. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டில்ல. நீங்க செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. பட் ரெக்கார்டிங் கேட்டு பிராக்டிஸ் பண்ணிடல. நான் உங்களுக்கு அப்படி சொல்லி தரல. ரெண்டாவது வாங்க பாப்போம். ரெண்டாவது. إذا جاء نصر பிழை. الله والفتح. மூணாவது. ரெண்டாவதுலயும் பிழை. கடைசி அவங்களுக்கு பிழைய சொல்லி தரேன், என்னென்ன பிழைன்னு சொல்லி. மூணாவது வாங்க. இது ஹோம்ஒர்க், புதிய பாடம் அல்ல. இது உங்களோட ஹோம்ஒர்க் பாடமா? மூணாவது. و... وإن لنا للآخرة والأولى. மூணாவதுல ரெண்டு பிழை இது. நாலாவது வாங்க. பாப்போம் எது பிழை இல்லாம சரியா வருதுன்னு சொல்லி. நான் பிழைன்னு சொல்றது வசனத்தை முழுமையா பார்க்கல. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் படிப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களுக்கு ஊடாக மட்டும்தான் நாங்க பாதிக்கிறோம். அதுக்கு மேல நாங்க சொல்லல. إذا كنا إماما نخرة. சரி போதுமா? إذا كنا إلى من نخرة. ஓகே, நாலாவது மட்டும்தான் சரியா வந்தீங்க. ஐந்தாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. கொஞ்சம் திருப்பி போதுங்க. அஞ்சாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. Okay. ஐந்தாவதும் கிட்டத்தட்ட சரி. மூணு விஷயம் பிழைக்குது. அஞ்சுல மூன்று பிழைன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் இந்த ஒர்க்கை நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணி போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டு இன்றைய பாடத்தை திருப்பி கேட்கணும்.
சரி, இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன பிழைங்கிறத மார்க் பண்ணி தரேன்னு சொல்லி தர மாட்டேன். போன கிளாஸ் ரெக்கார்டை தான் நீங்க கேட்டு உங்களோட பிழையை திருத்திக் கொள்ளணும். என்னென்ன பிழைங்கிறத நான் மார்க் பண்ணி தருவேன். சரி, இப்ப முதலாவது பாபு. إن لا إن الإنسان لفي خسر. ரெண்டு இடத்துல பிழைக்குது. முதலாவது இன்னல் இன்னல் என்று ரெண்டு முறை ரிப்பீட் பண்ணப்படாது. அப்படி ரிப்பீட் பண்ண அர்த்தம் உங்களுக்கு முதலாவது இருக்கிற சொல்ல என்னன்னு தெரியாது, ரெண்டாவது இருக்கிற சொல்ல என்னன்னு தெரியாது. நாங்க எப்ப திக்காம சரளமாக ஓதலாம் என்றதை படிச்சுக்கிறோம். அதை நீங்க சரியா பார்க்கல என்ற அர்த்தம். எனக்கு அசுவை நவே அது பெரிய பிள்ளை. سريع أستاذ. ரெண்டாவது ரெண்டாவது إذا جاء نصر الله والفتح. இந்த இடத்துல பெரிய பிழைக்குது. இந்த பிழை இப்ப சரியாயிட்டுது. என்ன பிழைங்கிறத போயிட்டு பார்க்கணும். சரியா? மூணாவது وإن لنا للآخرة والأولى. ஆகிரத்தை கண்டு வரக்கூடாது. எப்படி வரணும்? ஆகிரத்தை கண்டு வரணும். முக்கியமாக போன கிளாஸ்ல உங்களுக்கு அலிஃப்ல சொல்லித்தரப்பட்ட விஷயம். ஓகே, முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை இந்த பாடத்துல ரெக்கார்டிங் கேட்கணும். ரெண்டாவது செய்ய வேண்டிய வேலை போன கிளாஸ்ல ரெக்கார்டிங்கை கேட்கணும். மூணாவது செய்ய வேண்டிய வேலை இந்த ஒர்க்கை நீங்க கட்டாயம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் நீங்க அனுப்பணும். ஏன்னா உங்களோட ஹோம் ஒர்க் நிறைய பிழைகளா இருக்கு. பிழைய நீங்க மிச்சம் உடலன்னு சொன்னால் நீங்களுக்கு ஹோம் ஒர்க் அனுப்புறது பிரச்சனை இல்லை, அனுப்பாத இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த பாடத்துக்கு நீங்க போகலாம். ஆனா உங்களோட சிச்சுவேஷன் அப்படி அல்ல, மாறி இருக்கிறதால கட்டாயம் நீங்க எங்களுக்கு ஹோம் ஒர்க் அனுப்பி உங்களோட இதுல எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி கொண்டாதான் உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு போகலாம். உஸ்தாத், இப்ப கிளாஸ் முடிஞ்சதுமே அனுப்பணுமாங்க உஸ்தாத்? கிளாஸ் முடிஞ்சு அனுப்ப இயலாதே. நீங்க இந்த கிளாஸ் ரெக்கார்டை கேட்கணுமே, போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கணுமே. சும்மா வாய்க்கு வரலாம் ஓய்னா திருப்பி பிற வாங்கி என்ன செய்வீங்க? ரெக்கார்டிங் ஒண்ணு கேட்காம நீங்களாம் கட் பண்ணி செஞ்சு ஓதி அனுப்பி திருப்பி தொலை பொழுதா என்ன செய்யற? அநியாயம் வேணா. அதுக்கு சரிங்க என்ன செய்யணும்? உஸ்தாத். அதுக்கு என்ன செய்யணும்? ரெக்கார்டை கேட்டு ப்ரிப்பேர் ஆகித்தான் உங்களோட ஹோம் ஒர்க் நீங்க அனுப்பணும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று போட்டிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களோட நோன்பு காலத்துல ஷெடியூல்ல எந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி கொள்றேன்னு சொல்லி அவசரமா அதுக்கு ரிப்ளை போடுங்க. உங்களுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணினவங்க ஆல்ரெடி டைமை புக் பண்ணி இருந்தா அந்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. யார் முந்தி கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுத்திக்கிறோம். கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல ரிப்ளை பண்ணிட்டாங்க. நோன்பு காலத்துல உங்களுக்கு எந்த நேரம் பொருத்தம்ங்கிறத ரிப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க அனுப்புற டைம் ஆப்ஷன் எங்கள்கிட்ட இப்ப அவைலபிளா இல்லைன்னு சொன்னா ஒரு ரிப்ளை தருவோம். திருப்பி அடுத்த டைம் ஆப்ஷனையும் நீங்க சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜை போடுவாங்க. நான் போய் மெசேஜை பார்த்து வாசிக்கணும் சொல்லி. சரிங்க.